ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் வீட்டில் பிரிஞ்சி செஞ்சது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக பார்க்குறோங்க. வாங்க போயிட்டு வீடியோ பார்க்கலாம். ஹாய்ங்க, எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அரிக்கு இன்றைக்கி காலையில் டியூஷன் லீவு. 3 மணிக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது, நைட்டு டியூஷன் இருக்குது. சார் வந்து என்கிட்ட ஒன்று கேட்டார் காலையிலே சமைச்சு கொடுக்க சொல்லி. எனக்கு இப்போ திரும்ப டீ குடிக்கணும் போல் இருக்குது. பூனை வீட்டில் போயிட்டு பால் வாங்கிட்டோம். போ, தஷ்டங்கா காணிப்போம் குடிக்கிட்டோம் காணா. இப்போ நான் திரும்ப காலையிலே குடிச்சிட்டோம். 5:30 மணிக்கே நான் அறிய எழுந்திரிச்சு டீயை குடிச்சிட்டோம். ஏன்னா நைட்டெல்லாம் நான் தூங்கலை. என்ன ஒரு இந்த நேற்று ஒரு வீடியோவில் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு காமிச்சது தெரியுங்களா? அந்த பயப்புள்ள பார்த்த வேலை தான் அவ்வளோ. என்ன பார்த்துச்சு அந்த பயப்புள்ளனா, வாய்வு அங்கங்கே பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த 2 இடுப்பு முதுகு சைடு இருக்குல்ல, இந்த சைடு மட்டும் அந்த சைடு மட்டும் அரி காட்டுறேன் வருங்களேன். அங்கல்ல இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைடு மட்டும் பிடிச்சிக்கிட்டு சுருக்குன்னு குத்துது. ஏன் குத்துது, எது குத்துதுன்னா இதுதான் காரணம். அந்த சிப்ஸு சாப்பிட்டது தான் காரணம். என்ன இப்போது வந்து அதனால் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. 5:30 மணிக்கு எழுந்துச்சி வாசலில் போயிட்டு டீயை போட்டு குடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். இப்போ மணி 9:30 ஆகுது. மழை பெஞ்சு இப்போ தான் விட்டு இருக்குது. அரிக்கு வந்து பிரிஞ்சி சாப்பிட்ணுமா, பிரிஞ்சி. அதனால் இப்போ வந்து டீயை போட்டு குளிச்சுட்டு அது சாமியை கும்பிட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு பிரிஞ்சி செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் வந்து பிரிஞ்சி செஞ்சு சாப்பிட்டு 3 மணிக்கா டான்ஸ் கிளாஸ் போகலாமா? இப்போ வாங்க போய் டீ குடிச்சிட்டு வரலாம் திரும்ப அகெயின். நாங்கள் 10 ரூபா பாலில் வந்து 5 ரூபா பால் கீழே பொங்க விட்டாச்சு. இங்கே பாலை போட்டு விட்டு பொங்காதுன்ற நம்பிக்கையில் போயிட்டு பாத்திரம் கழுவுனேன், பால் பொங்கிடுச்சு. இப்போ அதனால் நம்ம வந்து டீ குடிச்சிடலாம். என்னவோ கழுத்தெல்லாம் நீண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எதாவது தெரியுதா? இல்லை கழுத்து சுற்றி குண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்றத சொல்லுங்கள். நாளைக்கு வெயிட் செக் பண்ணோம். நல்லா இந்த 3 நாளாக டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு எப்படி வெயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு சட்டு புட்டுன்னு கிளம்பிட்டு போகணும். குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஓடி போய் காய்கறி வாங்கி வந்து பிரிஞ்சி செய்யணும். வாங்க டீ குடிக்கலாம். அம்மா அம்மா என்ன மாதிரி டீ குடிக்க போகிறோம்ப்பா. கப்பு அழகழகான கப்புங்க வச்சுருக்கோம். ஆனால் பட் நம்ம வந்து டீயை வந்து கிண்ணத்தில் ஊற்றி குடிக்கிறோம். ஆமாம், இன்னைக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம அழகாக வந்து டீ மாதிரி ரசித்து குடிக்க போகிறோம். ஆமாவாம்மா, கண்டிப்பாக டெஃபினெட்லி. வாங்க, 2 கப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு கப்பு, எனக்கு ஒரு கப்பு. சேஸ், நீங்களும் குடிங்க. நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். அரை சர்க்கரையில் குடிக்க கற்றுக்கோங்க. முழு சுகர் சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை விடுங்க. டீயே குடிக்க கூடாதுன்னு நினச்சேன். இந்த மண்டைக்குள்ளே இருக்குது பார்த்தியா, அது என்னை டீ குடிக்க வச்சிருச்சு. நான் வந்து இப்போது அரை சுகராக தான் வந்து டீ குடிக்கிறேன். இப்போ முழு சுகர் நான் டீ குடிக்கல. நான் எப்படி சுகர் போட்டு டீ குடிப்பேன்னு மாமாவுக்கு தெரியும். அதனால் அரை சுகரோட டீ குடிக்கிறேன். வாங்க நீங்களும் டீ குடிக்கலாம். மழை பெய்யுது. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம். மார்க்கெட்டில் மழை இல்லைங்க. வர்ற வழியில் பார்த்தா சரியான மழைங்க. பாருங்கள், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நனைஞ்சிடுவோம். காய்கறியெல்லாம் வாங்கி அங்கே வண்டியில் வச்சுட்டு ஒரு கடையில் வந்து உட்காந்துட்டோம். நான் இப்போ அரி இந்த கடையை பொட்டி கடைங்க இது. அரி இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு நினைக்கிறேன். சொல்லலை, மனசில் நினைக்கிறான். வாங்கி கொடுக்கணுங்க. வரப்பெல்லாம் மழை பெய்யுது. எப்போ வண்ட பார்த்தா நிறைய மழை பெய்யுது. போங்க, இங்கே பார்த்தீங்களா நிறைய தண்ணி போடலாம். இங்கே பாருங்க. ஹலோ கொல்கச்சோ மழையில் அங்கே கொஞ்சம் தூரம் மழை விட்டுது வந்தால், அதுக்கப்புறம் நம்ம கிராமத்தில் வந்தோடனே மழை, சரியான மழை. ஆமாம், என்ன வாங்கி பண்ணிக்கிறீங்க?
என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்க்கலாமா? ஆ ஒழுங்காக வீடியோ எடுக்கிறதா இருந்தால் எடு. நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம். ஓமப்பொடி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த லெமன் ஒன்று 5 ரூபா. அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு காலி ஆகிடுச்சி, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி 1 கிலோ வாங்கியிருக்கேன், 110 ரூபா. ரேட்டு ஹெவியாக ஏறிடுச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து அவள் வாங்கியிருக்கேன் அரிக்காக. அதுக்கப்புறம் இது வந்து கடுகு, இது வந்து வெண்கடுகு சாம்பிராணி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தக்காளி 20 ரூபா. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது, 45 ரூபா உருளைக்கிழங்கு. வெங்காயம் 40 ரூபா, பூண்டு 50 ரூபா. இந்த இஞ்சி நீங்கள் நம்ப மாட்டீங்க 20 ரூபாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி வந்து 10 ரூபாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம், 10 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சி செய்யணும்ல, அதுக்காக வந்து கேரட்டு பீன்ஸ் வாங்கியிருக்கேன், கேரட்டு பீன்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பீக்கங்காய். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு சுரக்காய் ஒன்று வாங்கியிருக்கேன். சுரக்காய் வந்து அடியில் இருக்குது. இவ்வளோ தாங்க இன்றைக்கான ஸ்டோர் ஜாமானுங்க. இன்றைக்கி இந்த வாரத்துக்கான காய்கறிங்க எல்லாம் வாங்கிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதெல்லாத்தையும் இப்போ எடுத்து வைக்கணும். இருக்கிறதுலையே அதுதான் பெரிய பிரச்சனை. எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் என்னன்னு தெரியலங்க, உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. பின்னாடி முதுகு வலிக்குது. மாத்திரை, மெயினாக மாத்திரை பாருங்கள், நம்பவே மாட்டீங்க. இந்த மாத்திரை 4 மாத்திரை தான் இருக்குது. காட்டுற பாருங்கள். இந்த மாத்திரை 4, அதுக்கப்புறம் இந்த மாத்திரை 4. இது வெறும் வயிற்றில் போடுற மாத்திரை, இது வந்து வலிக்காக போடுற மாத்திரை. இந்த 2 மாத்திரை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. இந்த 2 மாத்திரையும் 100 ரூபா. டாக்டர்கிட்ட போய் வாங்கினா கூட மாத்திரைங்க கம்மி ரேட்டாக தான் இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட வாங்கினா ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. சரி, ஓகே. வரும்போதே அரி 10 ரூபா, 20 ரூபா குப்சுப் சாப்பிட்டா. நான் 20 ரூபா குப்சுப் சாப்பிட்டேன், அதாவது பானிபூரி சாப்பிட்டோம். வேறு எதுவும் சாப்பிடல, ஏன்னா சமைக்கிறதுக்கு எப்படி லேட் ஆகும், அதுக்காக தான். ஓகே, இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். பாய்ங்க, நான் சமைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பிரிஞ்சி செய்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, எங்கிட்ட புதினா இல்லை, கொத்தமல்லி தான் இருக்குது. கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் மேக்கர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இவ்வளோ தான் வந்து பிரிஞ்சி செய்கிறதுக்கு இப்போதைக்கு நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறது. சப்போஸ் செய்முறை வருமா என்ன அப்படின்னு தெரியல, ஏன்னா அண்ணா கூட லைவ் போட்டுட்டேன்னா வராது. அப்படி அண்ணா கூட லைவ் போடலைன்னா கண்டிப்பாக எப்படி தாளிக்கிறேன்றது எல்லாமே வரும். ஓகே, இப்போ போய் நான் தாளித்து விட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, நான் இப்போ செய்ய போகிறேன். பயங்கரமாக பசிக்குது, மணி 1 ஆயிடுச்சு. ஆனால் அரி தள்ளிப்போ, அங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு மானம் மூடிக்கிட்டு இருக்குது. இதில் டான்ஸ் கிளாஸ் வேறு போகணும், எப்படி போகிறதுன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம், அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. வாங்க, என் அம்மா இங்கே பார்த்தீங்க, அரிசி மேக்கரு, அதோ அலூரு கஜரும் இது போயிருக்கிறாங்க. அம்மா சாப்பிட்டீங்க, சாப்பிட்லையா நீங்கள்? அறுக்கிறாங்க அடி. ஆமாம், இருங்க. ஆயிடுச்சா?
ஆயிடுச்சாம்மா? தெரியல வாங்க பார்க்கலாம். ஆயிடுச்சா? வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் என்னென்ன போடுறேன் அப்படின்றத எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா டைம் இல்லை, மணி இப்பயே 1:10 ஆயிடுச்சு. ஹரி டியூஷனுக்கு டான்ஸ் கிளாஸ் வேறு போகணும். அதனால் கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். இதே என்ன பண்ணுறீங்க? அங்கே வெளியே போய் நின்று வானத்தை காமிய வானத்தை எப்படி இருக்கா இருக்கு போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், திரும்பட்டுரு. சரிடா ஒன்று ஒன்று சரிடா. இப்போ வந்து தக்காளியும் போட்டு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு எல்லாமே வச்சுருக்கேன். இதில் பச்சை பட்டாணி மட்டும் மிக்ஸி, ஏன்னா அது இல்லை. இப்போ இதை கொட்டிடலாம். ஆச்சா? காடுங்க காடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சாச்சு. இப்போ வந்து இதை விசிலை மூடி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இடிச்சிங்க சாப்பாடு. விசில் வந்து கொஞ்சம் திறந்து விட்டுட்டேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல, அவசரமாக நான் சமைச்சேன். வாங்க இப்போ எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ ஒரு பையன் என்கிட்ட செம்மையாக அடி வாங்க போகிறான். பொழக்க போகிறேன் நான் அவனை. பாரபட்சமே பார்க்காம காலில் வச்சு வாங்கினேன். இப்போவும் அவர் அதை புரிஞ்சிக்காமல் ஆடுறாருன்னும் போது அப்போ அடி ஒன்று மட்டும்தான் வந்து தீர்வு. இப்போ வாங்க குக்கர் திறந்துடலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சரி, ஓகே, கிண்டி பார்க்கலாம். வாவ், ஆற விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாடு. கொஞ்சம் உண்மையாக இருக்க மாதிரி இருக்குது சாப்பாடு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆற விடலாம். கட் பண்ணிட்டியா? சாப்பாடு வந்து நம்ம ஆற விட்டுடலாம். ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேங்க. டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் இருங்க. தயிர் பச்சடி இருந்தால் நல்லா இருக்குங்க. பட் ஆனால் மழை பெய்யுதே, மழையில் வர நன்றிருக்கோம். அதனால் தயிர் பச்சடிலாம் இல்லை. நல்லா இருக்குது. தயிர் பச்சடி இருந்தால் சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.